வேண்டும். நல்லவே எண்ணல் வேண்டும், பின்னிய நெஞ்சம் வேண்டும், பழிந்தனல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் புது நல்லா கவுண்டன்பட்டியில் ஓம் சக்தியாய் எழுந்தருளி இருந்து இங்கு வாழுகின்ற கையெடுத்து வணங்குகின்ற மக்களுக்கெல்லாம் நல்வாழ்வை அருளி வழங்கக்கூடிய அருள்மிகு மதுரை செங்காளி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து நடத்தக்கூடிய அற்புதமான விஜய் டிவி, சன் டிவி புகழ் விவசாயி தூதன் கொங்கு தமிழ் நாயகன் KR மஞ்சுநாதன் குழுவினர் வழங்கும் எங்கள் பாட்டு பட்டிமன்றத்தை உங்கள் கைதட்டலோடு தொடங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நல்ல கைதட்டாங்கன்னா தம்பி ஊரு நல்ல ஊரா இருக்கு. உண்மையிலுமே இந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி கொடுங்க. ஏன்னா நாங்க பேசுறது எங்களுக்கும் நல்லா கேட்கணும், வெளியில இருக்கிறவங்களுக்கும் நல்லா கேட்கணும். இங்க நின்று கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். எங்க டீம் தம்பி மஞ்சுநாதனுடைய டீம் 3 மணி நேரம் சிரிக்க சிரிக்க சிந்திக்க சிந்திக்க உங்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய டீம். ஆனால நீங்க நம்பி உட்கார்ந்து கேட்கலாம். ஏன்னா சில பேர் நிக்கிறாங்க, எதுக்காக நிக்கிறாங்க அப்படின்னா அப்படியே பார்ப்போம், நல்லா இருந்தா கேட்போம், இல்லாட்டி அப்படியே பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க. அந்த மாதிரி அறுத்து கொட்டுற டீம் எங்க டீம் கிடையாது. அதனால தம்பி மஞ்சுநாதனுடைய அற்புதமான ஏற்பாட்டுல இங்க வந்தனையே அழைப்புதல் கொடுத்தனையே சகோதரர்கிட்ட கேட்டேன், இங்க யாருடைய பெயர்கள் நம்முடைய ஊர்ல சொல்லணும் புது நல்லா கவுண்டப்பட்டியிலன்னு. தம்பி சொன்னாரு, இங்க யாருடைய பெயரையும் நீங்கள் தனித்துவமாக குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, எங்கள் ஊரில் எல்லோருமே முக்கியஸ்தர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஊருக்கு நாங்கள் வந்திருப்பது மிகுந்த பெருமை என சொல்லிக்கொண்டு, உண்மையாகவே நல்ல ஊர். எப்படி அழகா கேட்கிறாங்க, அதுவும் பெண்கள்லாம் மடியில பாருங்க குழந்தைகளோட வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது ஊர் அடுத்த தலைமுறைக்கு கூட தமிழ் உணர்வையும் பக்தி உணர்வையும் ஊட்ட வேண்டும் என்பதற்காக இளம் தலைமுறையினை மடியில் தாங்கி அந்த தாய்மார்களுக்கு எங்கள் குழுவினர் சார்பாக முதலில் பணிந்த வணக்கங்களையும் இனிய வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா தம்பி, அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா கோயிலுக்கு போச்சு. போன அம்மா குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போல, அந்த அம்மா மட்டும்தான் போச்சு. கோயில் இருந்த பூசாரி கேட்டாரு, ஏம்மா உன் குழந்தைய கூட்டிட்டு வருவியே, எப்பவுமே நீ மட்டும் வந்திருக்கிற, குழந்தை எங்க அப்படின்னா இந்த அம்மா சொன்னா பாருங்க பதிவிரத என்ன வார்த்தை தெரியுமா, குழந்தையா சாமி, அது குழந்தையா, ஒரே ராவடி பண்ணுது. அதான் வீட்லயே பூட்டிட்டு வந்துட்டேன், கூட்டிட்டு வர வேண்டிய பிள்ளைய வீட்லயே பூட்டிட்டு வந்துட்டேன்னு அந்த அம்மா. இப்ப அந்த பூசாரி சொன்னதைத்தான் நம்ம ஊர்ல சொல்றேன். என்ன தெரியுமா சொன்னாரு, சாமிய வீட்டுல விட்டுட்டு இங்க யார பக்கமா வந்தேன்னு கேட்டாருன்னு சொன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க தாங்க நமக்கு முதல் சாமி. அந்த சாமிகளுக்கு நல்ல விஷயங்களை இந்த மாதிரியான திருவிழா காலங்களில் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதுதான் நல்ல விஷயம். அன்பான எங்களுடைய வேண்டுகோளுக்காக முன்வந்தவாங்க எல்லா சகோதரவங்க நம்ம ஊர்ல, நான் இப்போ சொல்றேன், இங்க இருக்கிற தாய்மார்கள் இங்க நிறைய பேர் நாற்காலிகள் போடல. நம்ம ஊர்ல இங்க நல்ல அழகா மரத்தடியில காற்றோட்டமா பெரியவங்க எல்லாம் சிலர் உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு தெரிந்து அங்க இருக்கிற தாய்மார்கள் ஏதோ தரையில உட்கார்ந்து இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, தரையில உட்கார்ல, செங்காலி மாரியம்மனின் மடியில் அமர்ந்திருப்பதை போல அவர்கள் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல கைதட்டல், நல்ல கைதட்டல ஒண்ணும் தப்பே கிடையாது. ஏன்னா நான் பேசும்போது மட்டும் இல்ல, அவங்க பேசும்போது இன்னும் நல்லா கைதட்டல் கொடுக்கணும். ஏன் தெரியுமா, ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. சொன்ன உடனே எவ்வளவு அழகா கைதட்டல் கொடுக்குறாங்கன்னு. ஆனா உண்மையிலுமே இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு. என்ன தலைப்பு தெரியுங்களா? ஒரு அற்புதமான இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டி மண்டபத்தை விழா பெருமக்கள் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டா, எங்களை எல்லாம் அழைத்து வந்து விருந்தோம்பல் செய்து தங்குவதற்கான விடுதி ஏற்பாட்டினை செய்து
எங்கள் வீட்டு பிள்ளையை போல உங்கள் வீட்டு பிள்ளையை போல எல்லோருக்கும் ஒரு உறவாக அமைந்த எங்கள் குடும்பத்தினுடைய சகோதரராகவே நாங்கள் பாவிக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அண்ணமார் நிறுவனங்களில் அன்பு தம்பி தினேஷ் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்து பாராட்டலாம். ஏன்னா அவர் என் பேரே சொல்லாதீங்கன்னாரு, ஆனா இது அன்பால் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. உண்மையிலுமே ஒரு இடத்துக்கு வந்தா சில இடங்கள்ல எல்லாம் 3 மணி நேரம் ஆனாலும் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஆனா வருகிற போது சாப்பிட்டுட்டு போறீங்களான்னா, முடிச்சுட்டு சாப்பிட்டு போறீங்களான்னு அந்த அன்போடு, ஏன்னா இந்த பகுதி வருகிற போதெல்லாம் விருந்தோம்பலுக்கு பெயராக இந்த நிலம் வாழ்கிறது என்றால் இங்க யார் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? பயிர்களை கூட உயிர்களாக நினைக்கிற வேளாண் பெருமக்கள் வாழுகிற சமூகம் இந்த சமூகம்னு சொன்னாங்க. உண்மையா ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் என்னுடைய முன்னுரையில அதையே நான் சொல்றேன். ஜவஹர்லால் நேரு வந்துங்க பிரதமரா இருந்தப்ப நம்ம ராஜாஜி அவர்கள் முதலமைச்சரா இருந்தார். அப்ப முதலமைச்சரா இருந்த ராஜாஜி அவர்களை அழைத்து கொண்டு நேரு அவர்கள் கர்நாடகா மாநிலத்துல ஒரு சுற்றுப்பயணம் போனார். கார்ல போயிட்டே இருக்காங்க. நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். நேருவினுடைய கடிதங்கள்ல இந்த செய்தி இருக்கு. அதாவது என்ன செய்தார்னா, அப்படியே ஒரு கரடு முரடான மலைப்பகுதியில போகுது வண்டி. இப்ப நேரு கேட்டாரா ராஜாஜிட்ட, எப்பா ரொம்ப கரடு முரடா இருக்கு, எங்க பார்த்தாலும் காஞ்சு போன மாதிரி கிடக்குது, இதே உங்க இதுக்கு வந்திருக்கேன் தமிழ்நாட்டுல பச்சை பசேல்னு இருக்கும், எங்க பார்த்தாலும் நெல்லும் கரும்பும் வாழையும் மஞ்சளும் விளைச்சிருக்குமே, இங்கேயே இப்படி கரடு முரடா இருக்குது, இந்த நிலத்தை உங்க தமிழ்நாட்டு நிலம் மாதிரி பசுமையா மாற்ற முடியாதான்னு கேட்டாராம். யாரு கேட்டது? இந்தியாவின் பிரதமர் நேரு. கூட வந்தவர் யாரு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ராஜாஜி. இப்ப ராஜாஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட் வார்த்தை என்ன தெரியுங்களா? ஏன் மாத்த முடியாது? எங்கள் தமிழ்நாட்டில் கொங்கு வேளாளர் இனம் ஒரு இனம் இருக்கிறது, அந்த இனத்திலிருந்து ஒரு 10 குடும்பங்களை இந்த இடத்துல குடி வச்சோம்னா ஒரே வருஷத்துல இந்த பாலைவனத்தை கூட சோலை வனமா அவர்கள் மாற்றி காட்டுவார்கள் அப்படின்னு சொன்னா, தான் பாதம் பதித்த இடங்களில் கூட ஏன் வேளாண் பெருமக்கள் உயர்ந்தவர்கள் தெரியுங்களா? இப்ப நான் சொல்றேன், வேளாண் பெருமக்கள் ஏன் உயர்ந்தவர்கள்னா, இந்த கோயிலுக்குள் நுழைகிற போது யாராவது செருப்பு போட்டுட்டு போவோமா? இந்த கோவில் வழியா போனா கூட யாருமே செருப்பு போடாம தானே போவோம். கோவிலும் ஒன்றுதான், தான் உழுகின்ற நிலமும் ஒன்றுதான். எந்த விவசாயியும் காலணி அணிந்து கொண்டு நிலத்தில் கூட இறங்குவதில்லை அப்படின்னா அவன் விவசாயம் செய்கிற நிலம்தான் அவனுக்கு முதல் சாமியாக. அப்படிப்பட்ட மண்ணை நேசிக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அற்புதமான ஒரு இசை பட்டி மண்டபத்தை இங்கே அற்புதமான பெருமக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வீடும் நாடும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? ஆண்கள் உழைக்கிறதுனால வீடும் நாடும் நல்லா இருக்குதா, இல்ல பெண்கள் பொறுப்பா பார்த்துக்கிறதுனால வீடும் நாடும் நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்திருக்கிற தலைப்பு. இதுல நல்லா பாருங்க, தயவு செய்து அங்கங்க இருக்கிறவங்க முன்னாடி வந்து உட்காருங்க. ஏன்னா உங்களை எல்லாம் பார்த்தாதான் அவங்களுக்கு நல்லா பேச்சு, உங்களை எல்லாம் பார்த்தாதான் நல்லா பேச்சு வரும். அன்னைக்கு எல்லாம் தம்பி இவங்க பரவாயில்ல, செய்தி சொன்னா கேட்கிறாங்க, நகைச்சுவை சொன்னா சிரிக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், நல்லா ரசிக்கிறவங்க பக்கத்துல உட்கார்ந்து அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அன்னைக்கு எல்லாம் ஒரு இதுல தம்பி கூட்டிட்டு போனார், பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு ஊர்ல. அப்பா 5 கோடி பேருக்கு மேல இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு போனா 500 பேர் இருந்தாங்க. 500 பேர் அழகா ரசிச்சாங்க. அப்படி ஒரு நகைச்சுவைக்கு அப்படி அழகா ரசிக்கும். அப்படி ஒரு நகைச்சுவை சொன்ன பாருங்க, ஒரு ரெஸ்பான்ஸ். 60 நகைச்சுவை சொல்றேன், 61வது ஒரு நகைச்சுவை சொன்ன பாருங்க. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் கூட்டத்துக்குள்ளிருந்து வயசான ஒரு ஆயா படார்னு எந்திரிச்சு என்ன ஒரு பார்வை, சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை. படிச்ச தம்பி பெருந்துறையிலிருந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு? தம்பி நீங்க பேசுங்க, எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். நேர அந்த ஆயா கால்ல விழுந்து, நேர என் சேர்ல இதே மாதிரி இடம் இருந்தது, அந்த ஆயாவை கூட்டிட்டு வந்து பக்கத்தால் உட்கார வச்சு எனக்கு முன்னாடி வச்சிருந்த வாழைப்பழத்தையெல்லாம் ஒழிச்சு அந்த ஆயாவுக்கு ஊட்டி 3 மணி நேரம் வாயை திறக்காம பாக்குற வரைக்கும் நான் பட்டவாறு எனக்கு தான் தெரியும். உண்மையா சொல்றேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நல்லா கைதட்டு. ஏன்னா
இந்த மாதிரி எப்பவுமே கண்ணதாசன் தாங்க சொல்லுவாரு, சிரிக்கின்ற போது கூட்டத்தோடு சேர்ந்து சிரிப்பார். ஏன் தெரியுங்களா? தனியாக சிரித்தால் இந்த உலகம் பைத்தியம் என்று நம்மை சொல்லிவிடும். ஆனா சிரிக்கிற போது கூட்டத்தோட சேர்ந்து சிரி. அழுவதாக இருந்தால், ஏதாவது ஒரு துக்கம், ஏதாவது ஒரு சோகம்னா அழுவதாக இருந்தால் தனியாக அழு. ஏன் தெரியுமா? கூட்டத்தோட அழுதா இவன் நடிக்கிறான் என்று இந்த சமூகம் நம்மை சொல்லிவிடும். ஆகவே சிரிப்புக்கும் அழுகைக்கும் கூட சொன்ன அதே கண்ணதாசனை போல வாலி என்கிற ஒரு அற்புதமான கவிஞன் சிரிப்புல கூட 2 வகையான சிரிப்பு இருக்குன்னு சொன்னானே. என்ன அழகா பாட்டுல கொடுத்தா தெரியுங்களா? திரை இசை பாட்டுல வயிறு வலிக்கு சிரிப்பவர்கள் மனிதக்காரி, சிரிப்பவர்கள் ஆதரவு சிரிப்பு. அந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. என்ன அழகா, உண்மையிலுமே மகிழ்ச்சியா இருக்கு. தொடங்குகிற போது வெறும் திடலாக இருந்தது. ஆனால் தொடங்கி விட்டார்கள் என தெரிந்த உடனே அப்படியே நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு கூடியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, இது எங்களுக்கு கிடைத்த ஆதரவு, எங்கள் குழுவுக்கு கிடைத்த ஆதரவு என்பதை விட அன்னை தமிழுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு என்றே நான் நினைக்கிறேன். நல்ல கைதட்டல் கொடுங்க, நல்ல செய்திகள். ஏன்னா கை தட்ட தட்ட நல்லா இருக்கும் பேச்சு. இப்ப அணி சார்ந்து வாதிட வந்திருக்கிற பெருமக்களை எளிமையான முறையில் அவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி விட்டு ஒரு சில செய்திகளை மட்டும் சில நிமிடங்களில் முன்னுரையாக தந்துவிட்டு இவங்களை மோத விடுறேன். ஏன்னா பொதுவா நாம சண்டை போடக்கூடாது. யாராவது சண்டை போட்டா நம்ம பார்த்து ரசிக்கலாம். இந்த அணியும் மோத போது நமக்கும் இந்த காஞ்சனா படத்துல ஒரு டயலாக் வரும் தெரியுமா? பேக்கியும் சண்டை ஊரே வேடிக்கை பார்க்கிற மாதிரி. பேய்கள் அல்ல, இவர்கள் தமிழ் கற்ற தாய்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையிலுமே அந்த தாய்களுக்கும் இங்க தந்தைகளாக இருக்கிற இவர்களுக்கும் இடையே சண்டை வரப்போது நல்லா கைதட்டி விடுங்க. ஆண்களின் உழைப்பாலதான் வீடும் நல்லா இருக்கு, நாடும் நல்லா இருக்குன்னு பேச அணித்தலைமை ஏற்று வந்திருப்பவர். ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்றேன். இன்றைக்கு கொங்கு தமிழுக்கும் வேளாளர் குலத்திற்கும் உலகம் முழுவதும் ஒரு பிராண்ட் அம்பாசிடர், அதாவது ஒரு அடையாள மனிதனாக இருப்பவர் யார் என்று கேட்டால் கொங்கு சிரிப்பருவி தூரன் KR மஞ்சுநாதன் சொன்னா, விஜய் டிவியின் கலக்க போவது யாரு, சன் டிவியினுடைய அசத்த போவது யாரு, காமெடி ஜங்ஷன், திரைப்பட நடிகர், இப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பச்சை துண்டு தம்பிகளான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலக தமிழர்களின் மத்தியிலே உள்ள முழுவதும் நிறைந்திருக்கிற அன்பு தம்பி தூரன் KR மஞ்சுநாதனுக்கு ஒரு நல்ல ஏப்பா, நான் இப்பதானே இசைக்குழுவுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்கன்னு சொன்னேன். ஒரு ஆம்பளைய எழுப்புறேன் பச்சை துண்டு தம்பின்னு, நீ லேடிஸுக்கு போடுற பாட்டை போடுறீங்க. அதுக்கும் நீ வெக்கமே இல்லாம நளின சிகாமணி மாதிரி ஆடிட்டு வந்திருக்காரு. எது எஃபெக்ட்? இதுவா எஃபெக்ட்? நல்ல எஃபெக்ட் நான் கேட்கிறேன். ஆனா உண்மையா சொல்றேங்க, தம்பிக்கு ஏறக்குறைய 365 நாட்களில் இன்னும் சில நாட்கள் இருந்தா அவருக்கு உதவியா இருக்கு. ஏன்னா நாள்தோறும் சோர்வில்லாமல் உழைக்கக்கூடிய, நாடு நலம் பெற வேண்டும், தன்னை நம்பியவர்கள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் அடுத்தவர்களுக்காகவே உழைக்கக்கூடிய அன்பு தம்பி. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தையை மனசார சொல்றேங்க. இங்க ஏறக்கூடிய ஒரு 7 குடும்பங்கள் இன்னைக்கு நாங்க மேடையில் இருக்கிறோம்னா, எங்க 7 குடும்பங்கள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் தம்பியை நம்பி ஒப்படைக்கக்கூடிய நிகழ்ச்சியை போல தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் பல ஊர்கள்ல தம்பியை நம்பி நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறதுனால அவரை நம்பி அவருடைய வளத்தால் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, வேளாண்மை குடி என்பது வேளாளன் என்பவன் பெருந்திருக்க உண்ணாதான்னு சொல்லுவாங்க. அடுத்தவர்களை பசியோட இருக்க வச்சுட்டு எந்த ஒரு வேளாளனும் சாப்பிட்டதா வரலாறே கிடையாது. தான் பட்டினியா கிடந்தாலும் அடுத்தவர்களை சாப்பிட வச்சு அதுல சந்தோஷப்படுறதுதான் வேளாளன்னு சொன்னா, அப்படிப்பட்ட இனத்தினுடைய பெருமைக்குரிய முன்னோடியான தம்பிக்கு இன்னும் ஒரு பலத்த கைதட்டலை கொடுக்கலாம். தம்பி மஞ்சுநாதன்
ஆண்களின் உழைப்பு தான். அவருக்கு பக்கத்துல பாருங்க, தம்பியுடைய சாயல் இருக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தம்பியோட சாயல் மட்டும்தான். அவரு இவரு நம்மூர் நம்பியூர் அப்படின்னா அவர் அப்படியே மேட்டுப்பாளையம் சாரல்ல நினைச்சுக்கிட்டே வந்திருக்காரு. அன்னூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய தம்பி ஜி தமிழ் தொலைக்காட்சியில வெல்லும் சொல் முதலிய பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இனிமையான கொங்கு தமிழுக்கு தொலைக்காட்சிகளின் வழியாக மகுடம் சுட்டிய பெருமைக்குரிய அன்னூர் தமிழரசனுக்கு ஒரு நல்ல கைதட்டல். இருப்பா எப்பா கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அன்னை தமிழுக்கு மணிமகுடம் சூடியவர்னு சொல்றேன். சொப்பன சுந்தரின்னா அந்தானே. நீ அதுக்கு டபுள் எஃபெக்ட் போட்டு வர்றீங்க. இவனாவது சிங்கிள் எஃபெக்ட்ல வந்தான், நீ டபுள் எஃபெக்ட்ல வந்த. நீ எப்போ டபுள் எஃபெக்ட்ல தான் வருவேன் எனக்கு தெரியும். உண்மையா சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் ஆண்களின் உழைப்பு அப்படின்னு வந்திருக்காங்க. என்னையா ஆண்களின் உழைப்பு? என்னதான் ஆண்கள் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்தாலும் வீட்டுல ஆயாக்களின் சுருக்குப்பை கனமா இல்லைன்னா உங்களால பொழப்புத்தனம் நடத்த முடியுமான்னு சொல்லுவதற்காக சாதாரண நேரம் இல்லைங்க. நாங்கெல்லாம் 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் பயணம் பண்ணி உங்க ஊருக்கு வந்தோம்னா, நம்ம ஊருக்கு வந்தோம்னா, இந்த அம்மா அன்பு சகோதரி எங்க தெரியுங்களா? திருநெல்வேலி சீமையிலிருந்து வந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய சூரியன் எப்பம்ல அறிவிப்பாளராக பணியாற்றி வருவது மட்டும் இல்லாம மிகச்சிறந்த இலக்கிய சொற்பொழிவாளராகவும் மடம் வரக்கூடிய திருநெல்வேலி அன்பு சகோதரி திருமதி கார்த்திகா ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். மண்டையில முடி முளைக்க வாய்ப்பு இல்லை. நீ எந்த எதுவா மாட்டின பேச்சாலும் முளைக்காது. இந்த அம்மா பூ போல் கொஞ்சுதான். அவங்க வீட்டுக்காரன் தெரிஞ்ச உன்னையவே கொஞ்சிருவாரு. பார்த்து கேட்கிறேன். கார்த்திகா ராஜா அவர்கள் பெண்களின் பொறுப்பானதா ஒரு குடும்பமும் வீடும் நாடும் நல்லா இருக்குன்னு பேச வந்திருக்காங்க. அடுத்ததா ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, பார்த்திருக்கலாம் நீங்க. இங்கேயோ இந்த முகத்தை அந்த ஆயா சொல்லுது, இல்ல இந்த மூஞ்சிய எங்கேயோ பார்த்திருக்கிறோமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். விஜய் டிவியினுடைய நீயா நானா நிகழ்ச்சியில அதனுடைய நெறியாளர் கோபிநாத் அவர்களையே வியக்க வைத்த ஒரு பேச்சாளர் உண்டு என்று சொன்னால் மணப்பாறை லலிதா பரமேஸ்வரி என்று சொல்லலாம். இருமா நீ உடனே சந்தோஷப்படாதமா. நேற்று அந்த பிள்ளைக்கு இதே பாட்டை போட்ட வேற பிள்ளைக்கு நேற்று அந்த பட்டு கொண்ட பிள்ளைக்கு எப்ப ஒவ்வொரு நாளும் பாட்டுதான் மாறலையே தவிர ஆறு மாறிட்டு நான் கேட்கிறேன். ஆனா உண்மையா சொல்றேன், நல்ல கைதட்டல் கொடுக்கும். விஜய் டிவி புகழ். கலைஞர் டிவியில இவங்க தில்லுமுள்ளுங்கிற நிகழ்ச்சியில நீங்க வந்தீங்கன்னு சொன்னேம்மா. உண்மை, நீங்க தில்லுமுள்ளு கிடையாது. உண்மையிலுமே அற்புதமான பேச்சாளினியா வந்திருக்காங்க. பெண்களின் பொறுப்புதான் பேசுறதுக்காக மணப்பாறையிலிருந்து லலிதா பரமேஸ்வரி அந்த பக்கம். இசைக்குழுவினர் எங்களை எப்ப அறிமுகப்படுத்துவீங்க சார்? சாதாரணமா நினைக்காதீங்க, ஒரு கைதட்டல முதல்ல கொடுத்துருங்க. தம்பி எழில் ஏஆர் ரகுமானினுடைய இசைக்குழுவுல 7 ஆண்டுகள் வாசிக்கலாம்னு நினைச்சாரு, உள்ள விடல. அவரு நேரக்கரகம் எங்களுக்கு வாசிக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், நல்ல விஜய் தொலைக்காட்சியினுடைய அது இது எது இன்னைக்கு எஸ்கேன்னு சொல்லக்கூடிய சிவகார்த்திகேயன் நல்ல நடிகராக எல்லார் மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அதற்கு முதல் காரணம் இந்த அது இது எதுங்கிற நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியினுடைய இசைக்குழு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிற அன்பு தம்பி எழில் ரிதம்ஸ் எழில் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்.
பாத்தியா, இதான் விதிங்கிறதுப்பா. எல்லாருக்கும் பாட்டு போட்டியே, உனக்கு உன்னால பாட்டு போட முடியல பாத்தியா? நான் வராதுப்பா, அப்படி போட்டா வராது. நான் கேக்குறேன், அன்பு தம்பி, எழிலுக்கு இணையாக ரிதம் பேட் வாசிப்பதிலே மிகச்சிறந்த நிபுணத்துவம் பெற்ற நல்ல தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த ரிதம் பேட் பிளேயர் என்கிற பெருமைக்குரிய இளம் மோகன் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். நல்ல கைதட்டல். ஏப்பா எழில், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என் தம்பி மஞ்சுவுக்கு பாட்டு போட்டேன், அந்த தம்பிக்கும் பாட்டு போட்டேன், பெண்களுக்கும் பாட்டு போட்டையே. உன்னை எவ்வளவு அழகா அறிமுகப்படுத்தின விஜய் டிவியினுடைய அது இது ஏதுன்னு எல்லாம் அறிமுகப்படுத்தின மக்கள் கைதட்டினாங்கல்ல. இந்த நடுவருக்காக, இந்த அண்ணனுக்காக ஒரே ஒரு ஏப்பா, ஒரு டவுசர் சட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தனை பார்த்து ஆளாண்டு எங்கிறீங்க. வர வர உங்க ரொம்ப பேடா போயிட்டு இருக்குப்பா. இதுக்கெல்லாம் டீம் மேனேஜர் தான் காரணம். உங்களுக்கு தேவை, இவங்களுக்கு தேவையா? ஆனா உண்மையா சொல்றேங்க, அன்பு தம்பி தினேஷ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி மகிழ்கிறோம். ஏன்னா எங்கோ தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிற நாங்கள் இந்த இரவு நேரத்தில் உங்கள் மண்ணையும் உங்கள் முகங்களையும் தரிசிப்பதற்கான வாய்ப்பை தம்பி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை விட உண்மையா சொல்லணும்னா, அந்த அம்மாவுடைய முகத்தை தரிசிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அந்த பூசாரி ஐயா அழகா தீபாராதனை காட்டாங்க. சத்தியமா சொல்றேங்க, சில கோவில்கள்ல மட்டும்தான் அம்மன் சிலை வடிவில் மட்டும்தான் இருப்பா. ஆனா இங்க பாக்குறேன், அம்மன் சிலையாக இல்லை, உயிருடன் இருப்பது போலவே அந்த ஒரு காட்சி இருக்குது. அப்படின்னு சொன்னா, எந்த இடத்தில் நல்ல அடியார் பெருமக்கள் பக்தர்கள் இருக்கிறார்களோ அங்க தெய்வம் நிதர்சனமாக கோவில் கொள்ளும் என்பதற்கு இந்த அற்புதமான இடமே சாட்சி. ஏன் தெரியுங்களா? ஒரே ஒரு செய்தியோட என் முன்னுரையை நிறைவு பண்ணிட்டு தம்பியை பேச விடுறேன். தயவு செய்து யார்கிட்டயாவது மனசுல சங்கடம் இல்லாம வாழ்க்கையில யாராவது இருக்காங்களாம்மா? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்ல வாழ்க்கையில, அப்படி ஏதாவது ஒரு சோகம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சங்கடம்னா தயவு செய்து பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசாதீங்க, சொல்லாதீங்க. ஏன் வச்சுங்களேன், நம்ம பிரச்சனையை அவன்கிட்ட சொன்னோம்னா அவன் 10 பேர்கிட்ட கொண்டு போய் படன்னு விளம்பரம் பண்ணிடுவான். கைதட்டுங்க, உண்மைன்னா கைதட்டுங்க. ஆனா யார்கிட்ட சொல்லணும் தெரியுங்களா? ஏன் ஊருக்கு இந்த மாதிரியான ஒரு அம்மன் திருக்கோவிலை போல எதற்கு ஒரு அற்புதமான கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க சொன்ன மாதிரி, ஏன் தெரியுங்களா? கோவில் வச்சாங்க, அதில் சிலை வச்சாங்க. நம்ம பெரியவங்க சொன்னாங்க, கல்லோடு ஆயினும் சொல்லி எழுதினாங்க. நம்ம மனசுல எத்தனையோ துயரங்கள் இருக்கலாம், எத்தனையோ வருத்தங்கள் இருக்கலாம், எத்தனையோ துக்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம், எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், எத்தனையோ ஏக்கங்கள் இருக்கலாம். இந்த ஏக்கங்களை எல்லாம் மனுஷங்கிட்ட சொன்னா அந்த மனுஷன் 4 பேர்கிட்ட சொல்லி அவனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையாமான்னு சந்தோஷப்படுவான். ஆனா தெய்வம் இடத்திலே சொல்லுங்கள். ஏன் தெரியுங்களா? அந்த தெய்வம் அதற்கான வழிகாட்டுமே தவிர யாரிடத்திலும் நம்மை பற்றி பேசாது என்பதற்காகவே தெய்வத்திடம் சொல்லுங்கள்னு சொன்னாங்க. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். அப்படிப்பட்ட அம்மனுடைய திருவருளால் இந்த இனிய நிகழ்வு இப்பொழுது இன்னும் சிறப்பு பெற இருக்கிறது. உங்கள் எல்லோருடைய கைதட்டலோடு அன்பு தம்பி தூரன் KR மஞ்சுநாதன் அவர்களை, பெண்களினுடைய பொறுப்பெண்ணையா பொறுப்பு, ஆண்களுடைய உழைப்பாளதான் வீடும் நாடும் சிறக்கிறது என்று உங்கள் பலத்த கைதட்டலோடு தம்பி அவர் இந்த பாட்டு பொண்டாட்டி ஆமா மாசம் 30 நாள் பையன் தூக்கிட்டு முன்னாடி வந்துட்டு அவர் பொண்டாட்டிட்டு எந்த பாட்டை பாடுவார்? நான் சிவத்தில் வந்து சிவன் வந்து எல்லாம் சிவன் மட்டும் வந்து எல்லாம் மட்டும் சரணம் சரணமன்னராய அவன் அண்ணலிட்டவத்திலேயே முன்னிட்ட காலத்திலே இன்னைக்கு காலாத குடிமக்கள் கட்டிக்கார இன்னைக்கு எடுத்து வச்ச ஒரு போட்டு வச்ச ஒரு ஓசகரகம் எடுத்து வச்ச கரகத்தை எடுத்து வச்ச இன்னைக்கு சங்கு எடுத்து
அங்கே மண்டப்பகந்த போட்டு அப்பா அண்ணமாக வண்டி விளையாட நிறமலக்காக இருக்கானை தங்கையோட சென்றவளா இன்னைக்கு மூத்தகள் ஆத்தாடி விழுந்து விளையாட விளையாட வெள்ள விட்டு இந்த நல்ல உனக்கு போட்டாங்க இருக்காது ஆத்தாவோட கெட்டாது உனக்கு கொத்து கொத்தாம கட்டி போட்டா தாயே மகமாயி மனிதால் எல்லாம் வெட்டி ஓட்டக்காலையிலே இறங்கி ஆடி வந்த பெருக்குடைய கூட்டம் அந்த கூட்டத்தை தெளிவுகளை கூப்பிட்டு இந்த பட்டிக்கு உன்னை வாடி வேலைக்கு ஓடி அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா
Hello.